வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Honor 200 இந்த பர்டிகுலர் மொபைலோடைய ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் ஒன்று கிடச்சிது. அது கிட்டத்தட்ட 1 GB கிட்ட இருந்தது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணி ஒரு 1 வீக் கிட்ட நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஆஃப்டர் அப்டேட் இந்த ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போவும் ஒரு 20,000 21,000 உங்களுக்கு கிடைக்குது. பேஸ் வேரியன்ட் 8 GB RAM 256 GB வேரியன்ட்டு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேமரா மொபைலாக இந்த பர்டிகுலர் Honor 200 இப்போவும் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அப்படி நீங்கள் புதுசாக பை பண்ணுறீங்க அப்படின்னா அவசரப்பட்டு அப்டேட் எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ அப்டேட் கொடுக்காத வரைக்கும் உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கேமரா குவாலிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் அவசரப்பட்டு அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ ஒரு சூப்பரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸை இந்த பர்டிகுலர் Honor 200 மொபைலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸில் சேஞ்சஸ்லாம் இருக்கும், ஒரு சில அப்டேட்ஸ்லாம் பெட்டராக கூட இருக்கலாம். ஸோ அதனால் அப்டேட் எதுவும் கொடுக்காம அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்தாவது யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. ஓகே, இவங்க ஆக்சுவலாக கொடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தான் கொடுத்தாங்க. அது கூட எக்கச்சக்கமானதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 1 GB கிட்ட இருந்தது. ஸோ அந்த 1 GB கிட்ட நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அப்டேட்டோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.0.0.168 அப்படின்னு இருக்குது. இந்த அப்டேட் ஒருவேளை நீங்கள் யாராவது கொடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கா, ஹீட்டிங் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, இல்லை கேமிங் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால், இது கேமிங் மொபைல் கிடையாது, இருந்தாலும் கேமிங் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அண்டு கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாம். ஸோ இதில் எந்த லேகும் கிடையாது. ஸோ அடுத்ததாக எனக்கு இந்த மொபைலில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ போத்து பாட்டம் அண்டு டாப் ரெண்டுலேயும் ஸ்பீக்கர் வென்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கரோடைய அவுட்புட் ரொம்பவே தரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த பர்டிகுலர் மொபைல் Honor 200 செகண்டரி மொபைலாக தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமரி டிவைஸாக பார்த்தீங்கன்னா IQ Neo 10R யூஸ் பண்ணுறேன். இப்போ அதில் தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ IQ Neo 10Rஓட கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் Honor 200 எனக்கு அந்த ஸ்பீக்கரோடைய குவாலிட்டி, நீங்கள் ஏதாவது சாங்ஸ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பரான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டியும் தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குவாட் கர்வ்டு டிஸ்பிளே தான் இருக்குது. ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறமும் எனக்கு டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்பவே வைப்ரண்ட்டாக, சூப்பரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் எந்த குறையுமே கிடையாது ஆஃப்டர் அப்டேட். ஸோ நீங்கள் மற்ற மொபைலோட கம்பேர் பண்ணும்போது இன்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக Honor 200 டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக தான் இருக்கும். பட் சன்லைட் விசிபிலிட்டி மட்டும் நீங்கள் செக் பண்ணும்போது மற்ற மொபைல்ஸில் இதை விட ஸ்லைட்லி பெட்டராக கூட இருக்கலாம். பட் சன்லைட் விசிபிலிட்டி மட்டும் இதில் அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. ஆனால் இன்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டிஸ்பிளே குவாலிட்டி கிடச்சிரும். ஸோ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 GB RAM 256 GB வேரியன்ட்டு. இது Qualcomm Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹானரோடைய மேஜிக் OS 8 இருக்கும். ஸோ ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹானரோடைய மேஜிக் OS 9 இருக்கும். பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரான பேட்டரி பேக்கப் இருக்கும், பெட்டரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சிலிக்கன் கார்பன் பேட்டரி அப்படிங்கிறது இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி 5200 அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாலும் ஸோ இதில் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 100 வாட் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்டர் 50 மினிட்ஸில் உங்களுக்கு சார்ஜிங் ஃபுல் ஸ்பீடில் ஏறிடும். புதுசாக நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா டப்பாவில் சார்ஜர் இருக்காது. ஸோ நீங்கள் தனியாக தான் பை பண்ணணும். அதை நீங்கள் அமேசானில் பை பண்ணுறதை விட ஹானரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 rupeesல கிடைக்கும். அதில் கேபிள் வித்து அந்த 100 வாட் சார்ஜர் அடாப்டரோட உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த 100 வாட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா நான் ஹானரோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் பை பண்ணேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். டப்பாவில் சார்ஜர் இல்லை, அதை கொடுத்துருக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய அந்த பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சார்ஜரை விட கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி இது சார்ஜர் நல்லா சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஏறுது. இதில் எந்த லேகும் இல்லை, எந்த குறையும் கிடையாது. ஸோ அப்படி நான் 100% ஃபுல் சார்ஜ் ஏற்றுறது பார்த்தீங்கன்னா எனக்கு சாலிடாக 2 டேஸ்லேருந்து 3 டேஸ் வரைக்கும் எனக்கு செகண்டரி மொபைலில் பேட்டரி சார்ஜிங் எனக்கு நிற்கிது. ஒருவேளை நீங்கள் ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படியும் 1 டே உங்களுக்கு பேட்டரி லைஃப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது, சிலிக்கன் கார்பன் டெக்னாலஜியாக இருந்தாலும்.
ஸோ நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு வருவோம். கேமரா பொறுத்த வரைக்கும் ரியரில் இருக்கிற 3 கேமராவுமே சூப்பராக தான் இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அல்ட்ரா வைடும் நல்லாயிருக்கு. அண்டு டெலஃபோட்டோ கொஞ்சம் கலர் அக்யூரசி மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்றபடி 3 கேமராவுமே சூப்பராக தான் இருக்குது. செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ செல்ஃபி கேமராவும் சூப்பராக தான் இருக்குது. பட் ஸ்லைட்லி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது ரியர் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4K 30 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 4K 30ல் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களால் அல்ட்ரா வைட்லேயும் அதே 4K 30ல் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்டு மெயின் கேமராலையும் ஷூட் பண்ண முடியும். அண்டு 3x வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஃபோட்டோலையும் ஷிப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அப்படியே நீங்கள் செல்ஃபிக்கும் ஷிப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இருக்கிற 4 கேமராவுமே வச்சு 4K 30ல் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கேமரா மொபைலாக தான் இப்போவும் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 பட்ஜெட்டில் இதை விட பெட்டரான ஒரு கேமரா மொபைல் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃப்ளோட்டிங் ஷட்டர் பட்டனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவை அப்படின்னா. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ எத்தனை அப்டேட் கொடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய கேமரா குவாலிட்டி என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண மொபைல்ஸில் எனக்கு இந்த பர்டிகுலர் மொபைல், அதாவது 20,000 செக்மெண்ட்டில் இந்த பர்டிகுலர் மொபைல் தான் எனக்கு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கேமரா மொபைலாகவும் இருக்குது. ஒரு மிகச்சிறந்த கேமரா மொபைலாகவும் இருக்குது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு சூப்பரான கேமரா டிவைஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரியர் கேமராவில் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ஷார்ப்பாக ஒரு அக்யூரஸியான ஒரு ஃபோட்டோ அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குதுன்னு. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இத்தனை அப்டேட்டுக்கு அப்புறமும் கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக Honor 200 ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைலாக எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு குவாலிட்டியான கேமரா மொபைல்ஸ் 20,000ல் கிடைக்குது அப்படின்னா இது எந்த மொபைல் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹானரை தவிர வேறு ஏதாவது மொபைல்ஸ் 20,000ல் பெஸ்ட்டு கேமரா மொபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டு செல்ஃபி கேமரா அண்டு பெஸ்ட்டு ரியர் கேமரா அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாலும் எனக்கு செல்ஃபி கேமராவை விட ரியர் கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். செல்ஃபி கேமராவில் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்தா சூப்பரான செல்ஃபியாகவும் இருக்கும். பட் செல்ஃபியில் டீட்டெயில்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. செல்ஃபி கேமராவில் நீங்கள் விவோ மொபைல்லாம் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக காமிக்கும். பட் இது வந்து ஓரளவுக்கு ஒரிஜினாலிட்டியான ஒரு ஃபேஸ் அவுட்புட் தான் நமக்கு காமிக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலான ஒரு அவுட்புட் கிடைக்கணும்னா இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டீலாக தோணும். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய UI பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட சிமிலர் டு FunTouch OS அண்டு மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு iOS ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்ட ஒரு கலவை மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சூப்பரான ஒரு UI தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் சென்டரும் இருக்குது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் சென்டர் ஃபுல்லாகவே வந்துடும். அண்ட் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அந்த கண்ட்ரோல் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் டவுன் எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி இதில் நீங்கள் வந்து பவர் ஆஃபும் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. ஸோ இந்த UI எனக்கு கொஞ்சம் பெட்டராக தோணுது FunTouch OSோட கம்பேர் பண்ணும்போது. மேபி Origin OS வந்ததுன்னா அது இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் நான் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன். ஏர்டெல்லில் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. ஜியோ யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மொபைல் எனக்கு சூப்பராக தான் இருந்தது. அதுலேயும் எந்த லேகும் இஷ்யூஸும் எதுவுமே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து வைஃபைல தான் இந்த பர்டிகுலர் மொபைல் நான் யூஸ் பண்ணுறேன். வைஃபைலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்டு நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. கால் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டர் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டண்ட் உங்களுக்கு எனேபிள் பண்ணோம். திஸ் கால் இஸ் பீன் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இதில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. அது ஒரு சில அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன கிடைக்கலாம், நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அப்டேட் கொடுத்து ஒரு 1 வீக் மேலே யூஸ் பண்ணும்போது கேமரா அதிகமாக யூஸ் பண்ணாலும் எனக்கு ஹீட்டிங் அதிகமாக நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ ஹீட்டிங் இல்லை, ஹீட்டிங் பிரச்சனைகளும் இல்லை. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் நான் வந்து கேமர் கிடையாது. ஸோ கேம் பிளே இதில் எதுவும் பண்ண மாட்டேன். ஒருவேளை நீங்கள் கேமராக இருக்கீங்க இல்லை ஹெவி கேமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிறது ஒரு கேமிங் சிப் செட்லாம் கிடையாது. ஒரு மிட்ரேஞ்ச் லெவலில் ஒரு நல்ல சிப் செட்டு. ஸோ இந்த சிப் செட் யூஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணலாம். பட் இது வந்து கேமிங் மொபைல் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அந்த டைமில் உங்களுக்கு லேக் இருக்கா, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அண்ட் மெயினாக ஹீட்டிங் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த 1.5K ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த சூப்பர் ஷார்ப்பாக உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ்லாம் தெரியும். ஸோ நீங்கள் பார்க்குற பிக்சர்லேருந்து லெட்டர்ஸ்லேருந்து அந்த டிஸ்பிளே குவாலிட்டி என்னை மெனி மோர் டைம்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் அடிக்கடி கேட்டுட்ருக்கீங்கன்னா அதுவும் டெஃபினட்டாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணுது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்கச்சக்கமான மொபைல்ஸ் பிபிக் எலக்ட்ரானிக்ஸில் ஐக்யூ, விவோ அண்ட் ரியல்மி, ஓப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் டு இதே மாதிரி தான் எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000, 35,000, 32,000 இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. பட் அந்த காஸ்ட்டுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20,000 இந்த ஒர்த்தான ஒரு மொபைல். ஸோ விலை கம்மியாக ஒரு நல்ல பெஸ்ட்டான மொபைல் வாங்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்டு ஃபாலோ பண்ணிங்க. அண்டு நான் போகிற ஷார்ட்ஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் பெஸ்ட் மொபைல்ஸ் எது வாங்கலாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிவிடுவீங்க. அதனால் பெஸ்ட் மொபைல்ஸ் வாங்க போகிறீங்க, அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுலேயும் பர்டிகுலராக ஆஃபரில் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ 30,000 ப்ரைஸ் பாயிண்ட்டு, 35,000 ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது இந்த மொபைல் லான்ச் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட 30,000 to 35,000 அந்த செக்மெண்ட்டில் தான் இருந்தது. பட் இப்போ உங்களுக்கு 20,000 கிடைக்கும். ஸோ 20,000 இது வந்து பெஸ்ட் டீல்னு என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியும். 2025 பார்த்தீங்கன்னா 20,000 ஒரு பக்காவான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஹானர் 200 டெஃபினட்டாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் பிடிச்சிருந்தா. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சூப்பராக ஒர்க் ஆகுது, அதில் எந்த லேகும் கிடையாது. ஸோ எனக்கு மொபைல் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.